ஆதியே துணை. எல்லோருக்கும் நமஸ்காரம். காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேந்தே, காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேந்தே, கவனரச குளிகையரே கணிக்கொணாதே, மாட்சிமையாம் இந்நாளில் மாநிலத்தில் மானிடச் சட்டை தாங்கி வந்திங்கென்னை பேச்சலினாவனை அமுதனாவோனாகி பெருங்கபத்தை அறுத்தெறிந்த பிரணபோனே, பிரணவனே நான் உனக்கு ஏது செய்வேன், பிரணவனே நான் உமக்கு ஏது செய்வேன், புழுத்தலையனை வைரத்தலையனாக்கி மெய்வழியில் இருத்தி வைத்த பெருமுதலே மாமுனியே தேவே. பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் மெய்வழி தெய்வத்தின் அருளை பெற வேண்டி அவர்களுடைய வேதத்தை பின்பற்றி நடந்து கொண்டு வந்திருக்கும் நன்மன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம ஒரு தலைப்பை எடுத்துட்டு வந்திருந்தோம், இதை பேசலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஆனா நம்ம சபையினுடைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சாலை பிரபுராஜா ராத்திரி ஒரு ஆதிமான்மியம் ஓதணும், அதிலிருந்து ஒரு பகுதியில் ஒரு விசேஷமான ஒரு செய்தி, அது நமக்கு எல்லாத்துக்குமே தேவையானதா இருக்குது, அதை பத்தி அண்ணா பேசுவாரு அப்படின்ட்டு போயிட்டாரு. அது என்ன அப்படின்னா இருப்பு. அதுக்கு பேரு இருப்பு. உலகத்தளவுல இருப்பு அப்படின்னா என்னத்தை சொல்லுவோம்? எதை இருப்புன்னு சொல்லுவோம்? பணம், பொருள், மனை, வீடு, நிலம். அவருக்கு அங்க 50 ஏக்கரா நிலம் இருக்குது, இல்லை கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அவர் இருப்பு உள்ள ஆசாமி. பேர் அவருக்கு என்னன்னா இருப்புள்ள ஆசாமி. ஆனா நிஜமா இருப்புன்னா என்ன? அந்த முதலை யார் கொடுக்குறாங்க? யார் கொடுக்கறதுனால நம்ம பெற்றோம்னா நமக்கு என்ன பயன்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மோட தெய்வ வாக்கியத்திலிருந்து நாம சிறிது இங்கு பார்ப்போம். இப்ப இந்த பகுதியில இந்த மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலையானது நம் தெய்வத்தினுடைய அருளினாலே எவ்வாறு உண்டாக்கப்பெற்றது? ஆதிமான்மியம். அதுதான் அந்த நூல் ஆதிமான்மியம்.
அப்படிங்கிற சம்பவத்தை வந்து பிரபுராஜா நினைவு கூர்ந்தார். அதுக்கு காரணம் அடிக்கடி நான் நினைக்கிறது, இப்போ பக்கத்திலேயே சங்கரன் கோயில்ல மெய்வழி மக்கள் இருக்காங்க, எங்க சொந்த பந்தங்கள். அதாவது உரிமை பொருள் மெய்வழியை எல்லாருக்கும் உரிமை தான். சொந்தமதாக்கி சுத்த சமரசம் தனிலே ஏற்ற சிந்துமா நெடும்பூந்தன்னல் திருப்புத்தூர் வந்தரம்மன்னு ஆதிமான்மயத்துல தெய்வம் எழுதியிருக்காங்க. ஆனா பின்பற்றி வர மக்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்க. அதனாலதான் பின்னாடி பற்றி வராங்க. நாங்கெல்லாம் அவங்க வந்து திருமேனியோடு இருக்கும்போது, எங்களுக்கு அப்ப வயசு கிடையாது, சின்ன பையன் தான், 6 வயசு அப்ப தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது. ஆனா பக்கத்துல இருக்கிற ஊர்ல இங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டரு சங்கரன் கோயில்ல நிறைய அனந்தர்கள் குடும்பங்கள் இன்னைக்கும் இருக்காங்க, சந்ததிகள்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா தெய்வம் வந்து பாவூர் சத்திரத்துல வேதமோதும் பாடசாலை வந்து நடக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அந்த விருப்பம் எதனால வந்துச்சு அப்படின்றத பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி இந்த இருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஆதிமான்மயத்துல அகில வலம் வரும் பருவம்னு ஒரு பகுதி. இந்த ஆதிமான்மியம் என்பது அந்த பரம்பொருளாகிய ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் வாழ்க்கை வரலாறு. உலகத்துல வந்து ஒரு தலைவனா ஆயிட்டான்னா அவங்க எல்லாம் சுயசரிதை எழுதுறாங்க. எந்த ஞானிகளும் சுயசரிதை எழுதல. விஞ்ஞான மகத்துக்கள் யாருமே சுயசரிதை எழுதல. இப்போ கடைசியா வந்து இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்தார். அவர் சரித்திரம் வந்து அடுத்தவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறாங்களே தவிர அவரா எழுதல. அதுக்கப்புறம் நாயகம் முகமது வந்தாங்க. அவங்களும் தன்னுடைய வரலாறை வந்து எழுதல. அவங்களுடைய வரலாறு காணப்பெறாது. அடுத்தவங்க வந்து சொன்னதுதான், யார் யாரோ பேசுனது தான் வந்திருக்குமே தவிர அவங்களா அவங்க கைப்பட எழுதல. அதே மாதிரி ஆதிபிதாவாகிய மகதி அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்துல இன்ன எல்லையில வருவாங்கங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டிருக்கிறார். வருகையை தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர அவங்களுடைய சரித்திரத்தை அவங்களும் எழுதல. ஆனா அந்த ஆதி பிதாவே வந்து தன்னுடைய சரித்திரத்தை எழுதணுங்கிறது ஊழிவி. அதனாலதான் முதல்லயே அந்த தலைப்புல அத்திமாபுரம் அண்ணல் பராபரை சுத்தவான்துறை சொன்ன எனக்கலை ஒத்தை யான் யாரு? ஒத்தை யான் மறை. அந்த வாசகத்திலேயே தான் யார் அப்படிங்கிறத தெய்வம் குறிப்பிடுறாங்க. ஒத்தை யான் மறை ஊனி அழுத்திய உத்தி. அதுல என்ன இருக்கு? அந்த மான்மயத்துல என்ன இருக்கு? உத்தி. அந்த உத்தியோகமாகிய மெய்வழிச்சாலையை நான் பிற்காலத்துல உருவாக்க போறேன். அந்த உத்தியோகத்துல வாழும் பாக்கியம் பெற்ற மக்கள் இந்த மான்மயத்தை ஓதுவீங்க. உத்தியோவன ரேவோது மான்மியம். மான்மியம் என்பது என்னன்னா ஆதிபிதாவினுடைய சுயசரிதம். அப்ப அப்படியெல்லாம் அந்த ஒரு சகல சம்பத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற இந்த மான்மியத்தை பதும ராகத்துல படிங்கன்னு உத்தரவு பண்ணாங்க தெய்வம். 64 ராகங்கள் இருக்குது. அதுல பதும ராகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த ராகத்துல வந்து படிச்சா ஒரு கற்சிலையும் உயிர் பெறும். தலையாட்டு ரசிக்குமா? உயிர் இருந்தா தானே ரசிக்கும். அப்ப உயிர் வந்துருது அதுக்கு. ஆனா நாமெல்லாம் உயிர் இருக்கிற சிலைகளா இருக்கணும். அது எடுத்து வச்சது என்ன? பதுமராகத்துக்கு அந்த சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் மயங்கும், சொன்னபடி கேட்கும். அதுல அவ்வளோ விஷயங்களை வந்து உள்ளடக்கி வச்சிருக்காங்க. அந்த படிக்கு
அந்த மான்மியத்தினுடைய சரிதத்துல அந்த இருப்பை பத்தி தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. அகில வளம் வரும் பருவம், அதுல அதனுடைய விரிப்பினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய இந்த பிரபஞ்சத்துல மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து மதங்களும் தோன்றியிருக்கு. ஆதி காலத்துல சைவ மதம் தோன்றுச்சு. சைவம் மதம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சைவ மதத்துல என்ன பண்ணுவாங்க? சிவ வழிபாடு. அதுல நெத்தில என்ன பண்ணிக்குவாங்க? பட்டை அடிப்பாங்க. விபூதி பட்டை இட்டுக்குவாங்க. விபூதி பட்டை நல்லா 3 கோடு நல்லா தண்ணியில குழைச்சி அடிச்சு விட்டாங்கன்னா அப்படியே பார்த்தா பல 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 பலன்னு இருக்கும். எங்க தகப்பனார் கூட அப்படிதான், சைவந்தான்றதுனால உடம்பு பூரா இருக்கும். இந்த இப்படி இப்படி மடக்கி வச்சு இங்க அடிச்சுக்குவாரு, இங்க அடிச்சுக்குவாரு, மாரில் அடிச்சுக்குவாரு, முதுகுல 2 போட்டுக்குவாரு. உத்ராட்சம் கட்ட மாட்டாரு, பட்டையை அடிச்சுக்குவாரு. ஆனா தெய்வம் இன்னைக்கு வாக்கியத்துல பேசினாங்கல்ல, அந்த மங்குமா யார் கொடுத்தார்கள், யார் பெற்றார்கள்? கங்காளன் பூசும் கவச திருநீரு மங்காது என்றும். காலையில நல்லா பட்டையா அடிச்சுட்டு போய் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது ஒண்ணுமே இருக்காது. அப்ப வேர்வையில எல்லாம் அது அழிஞ்சு போகுது. ஆனா அந்த அல்லாஹு தாலாவிட்ட இருந்து பூசப்படும் அந்த திரு நீரு மங்குமா? நூறு நூறு நூறுன்னா என்ன பாப்பா? ஒண்ணுதான் கேட்க போறேன். ஐயோ, இவர் வந்தா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா, நூறுனா பிரகாசம். அப்ப அந்த பிரகாசம் நம்ம கிட்ட இருக்குல்ல. இங்க இந்த சபைக்கு உட்கார்ல அப்படின்னா இறைவனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிஜமா இறைவன் இருக்கிறாருன்றது உண்மை, அல்லாஹ் இருக்கிறாருன்றது உண்மை. ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா? மனிதனுடைய இதயலோகத்தில் அன்றி வேறு எங்கும் நான் வெளியாகிறதில்லை. உன்னில் இருக்கும் என்னை நீ திரும்பி பார்க்காவிட்டால் உன்னை நான் மனிதனாக படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது. விழிக்குருடனாகவே தான் இருப்பாய். இது வேதத்தில் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல? சரி, செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதை வாங்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு இருப்பு இருக்கணுமே. நம்ம கிட்ட ஒரு இருப்பு வேணும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில நமக்கு தெய்வம் நமக்கு தெரியாது. நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவங்களா எடுத்து கொடுத்து பேச வைக்கிறாங்க, பழகி கொடுக்குறாங்க. இந்த இவர் அண்ணா தாமோதர் அண்ணாவை பேச சொன்னேன். ஏங்க, நான் சகஜமா வெளியில எல்லாம் பேசிடுவேங்க, என்ன போய் நீ மாட்ட விடுறீங்களே? உங்க சபைக்கு ஏதோ பார்க்கலான்னு வந்தா என்ன பிடிச்சி பேச சொல்றீங்களே, என்னங்க ரொம்ப பண்றீங்க? இல்லைங்க, நீங்க பேசுங்க. அம்மா எப்படி சேர்ந்தாங்க, அப்பா எப்படி சேர்ந்தாங்க. அப்புறம் பார்த்தாக்கா 10 நிமிஷம்ன்றது 1/4 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டாரு. அது இயல்பா அங்க நம்ம பேசல அந்த இடத்துல. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனையில ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தெய்வத்தினுடைய அந்த எழுச்சிகளை எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப புத்திசாலியா போய் உள்ள நுழையில. அந்த சுவையை கொடுத்து 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 மெல்ல 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 அகவிளைவு குடியேற்றி, எப்படி மெல்ல மெல்ல அகவிளைவு குடியேற்றி, ஒரு நாள் ஒரு நாள்லயே பேசுற விஷயங்கள் இது கிடையாது. இப்போ 60 வயசு எனக்கு ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா எப்போ பேச வச்சாங்கன்னா 56வது வயசுல பேச வைக்கிறாங்க. 5 வயசுல தெய்வத்தை தரிசனம் பண்ணோம். 50 வருஷம் கடந்துதான் பேசுறதுக்கே அந்த நாவல அவங்க உட்காடுறாங்க. வேதம் படிக்கிறோம், சபைங்களுக்கு போனோம், இந்த மாதிரி கூட்டத்துல நாங்களாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களா உட்கார்ந்த ஆளுங்க தான். ஆனா அந்த அகவிளைவு குடியேறியதின் வாயிலாக தெய்வம் பார்க்கறாங்க. எதிரா நல்ல புழுன்னு குத்தி குத்தி பார்க்கறாங்க. சரி, இந்த புழு துடிக்குதுடா, இது கொஞ்சம் பறக்க விடு, ரொம்ப பறந்துடக்கூடாது, அடக்கி வாசிக்கணும், அதுவும் இருக்குது. அப்போ சர்வ ஜாக்கிரதையாக நாம பெற்ற அந்த இன்பம் எதன் வாயிலாக பெற்றோம்னா செவிச்சுவையின் வாயிலாக.
அந்த செவிச்சுவை உயிர்ச்சுவை. நமக்குள்ள ஏற்படக்கூடிய புரிதலின் வாயிலாக நாம தெளிவடைகிறோம். இப்ப தெளிவடையும் போது மெய்வழியில சொல்றது உண்மைன்னு ஏத்துக்கிற அறிவு நமக்கு வந்துடும் இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சா? நீ சொல்லக்கூடாது, புதுசா வர்றவங்க சொல்லணும். இது சரின்னு நம்ம அறிவுல படுதா? என்னங்க ராஜகுமாரி, நீங்க சொல்லுங்க. ஆமா, கட்டாயத்துல எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, இடையில விருந்து போட்டா ஓடி போயிடும். நான் இன்னைக்கு விசேஷம் ஜாஸ்தி இருந்தாலும் இந்த ஆள் திட்டுவா, அப்படி வந்தா என்னங்க அப்படின்னு ஒரு விருந்துன்னு போட்டாக்கா குப்புன்னு ஓடிடுறீங்க. மாசத்துக்கு ஒரு நாள் தான் வைக்கிறேன், இது உயிர்ச்சுவை, இது உயிருக்கு வேண்டிய விருந்து அல்லவா, இதுக்கு வர வேணாமா அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லாம சொல்லி திட்டுவாரு நம்மள அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நமஸ்காரம். விருந்துக்கு போகாம வந்திருக்கிறீங்க. போன வாட்டி கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த கதை. பைபிள்ல ஒரு செல்வந்தன் விருந்து வைக்கிறார். விருந்து வைக்கும்போது, விருந்துன்னா எல்லாரையும் கூப்பிட்டுருமா? உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, சையத் அலி வீட்டுலன்னா எல்லாரையும் கூப்பிட்டுருவாரா? உற்றார் உறவினர் நெருங்கிய நட்பு வட்டத்துல போயிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அது மாதிரி அவரும் அவருக்கு வேண்டிய ஆளுங்களுக்கு வச்சு எல்லாரையும் வர வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாம் விருந்துக்கு உண்டானது எல்லாத்தையும் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவர் போய் அழைச்சவர் ஒரு ஆள் கூட வரல. என்னாச்சு? ஒரு ஆள் கூட வரல. இப்ப விருந்து வச்சவருக்கு எவ்வளவு கோபம் வரும். நம்ம எவ்வளோ கண்ணியமா மரியாதையோட அவங்களெல்லாம் நம்ம அழைச்சோம், ஆனா நம்மளை மதிக்கல அவங்க அப்படின்னு பார்த்தாரு. இது செஞ்சதை கொண்டு போய் கொட்ட முடியாதுல்ல. அவங்களுடைய சிப்பந்திகளை கூப்பிட்டாரு. ஏங்க வாயா, தெருவில் யார் யார் போறாங்க வராங்க அவங்க அவ்வளோ பேரையும் கூப்பிடு, போறவங்க வரவங்களெல்லாம் கூப்பிடு, இந்த விருந்து அவங்களுக்கு வை அப்படின்னு வச்சாங்க. அது கதை, ஆனா மெய்வழியில அது நிஜமாவது. நாமெல்லாம் வழிபோக்கர்கள் தானே. நமக்கு இந்த மெய் பத்தி என்ன தெரியும், உயிர் பத்தி என்ன தெரியும்? உலக வாழ்க்கையில சிறப்பா வாழணும்னாக்கா அதுல எப்படியோ புருஷங்காரன் சம்பாதிக்கிறத ஒரு சிக்கனப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 1000 ஆக்கி 1000 10,000 அப்புறம் லட்சம் அப்படி பெருக்கிறதுக்கு ஒரு உழவுமோ அதுவும் கூட அவங்களுடைய சித்தம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய சித்தம் இல்லாம ஒருத்தனால பணக்காரனமும் ஆக முடியாது, ஏழையாகவும் ஆக முடியாது. கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவர் தான் கொடுக்கணும், எடுக்கணும்னு நினைச்சாலும் அவர் தான் எடுக்கணும். இந்த மெய்யை கொடுக்கணுங்கிற இச்சை அவருக்கு இருந்ததுனாலதான் சையத் அலி குடும்பம் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கு. அல்லாஹ்வுடைய பிள்ளைங்களா ஆகணுங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்துருக்கு. இந்த வட்டத்திலே இந்த ஒரு குடும்பம் தான் இருக்கிறாங்க. இந்த பொட்டல் புதூர்ல மெய்வழி குடும்பம் இருக்குது. பொட்டல் புதூர்ல மெய்வழியில இருக்கிற சந்ததி குடும்பம் இருக்குது. வரமாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா உலகத்தேட்டு. அதையும் மீறி ஒருத்தர் வர்றாருன்னா அது அல்லாஹ்வுடைய கிருபை. அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்க. இறைவன் அவர் பேர்ல அன்பு வச்சிருக்கிறார். இப்படி ஏன் அந்த அன்பு வச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி எழும்போது இருப்பு இருக்கு அவர்கிட்ட, நம்மகிட்டயும் இருக்கு. அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். இவர் பாட்டுக்கு வளர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா பாக்குறாங்க. வேத சிகரங்களாகிய மூல மந்திரங்கள் எல்லாம் பிழையுண்டு மங்கி போய். வேத சிகரம்னா என்ன? மூல மந்திரம். வேதம் போறதுக்கு முன்னாடி குரான் தலைப்புல என்ன போட்டிருக்கிறாங்க அவர் சொல்லட்டுங்க. அதேதான், அது அலிஃப் லாம் மீம் தான் அதுக்கு மேல இருக்கிறதுக்கு பொருள். பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம், அது கீழே அலிஃப் லாம் மீம். அதேதான் இது அப்படிங்கிறத எங்க வந்தா தெரிஞ்சுக்க முடியும்னா மெய்வழிங்கிற இந்த கூடாரத்துக்குள்ள வந்தா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா காலம் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஓதிக்கிட்டே இருக்கலாம். உணர முடியுமா?
ஓதி இதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு நரக அலகை நரக ஆளலாலே. தெரியுதான்னு பார்க்கலான்னு தப்பு பண்ற மாதிரி சொன்னேன். உஷாரா இருக்கிறேன். ஊறுபட்டு அலகைன்னா என்ன? பேய். நினைவு அலைஞ்சுக்கிட்டு இங்க அலையிறது பத்தாதுன்னு சொல்லி பேயா போனாலும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். எதை போய் பிடிச்சிக்கலாம்? பையனா இருந்தா பொண்ணை போய் பிடிச்சிக்குவான், பொண்ணா இருந்தா பையனை போய் பிடிச்சிக்குவான். இப்ப 10ஆம் வகுப்புக்கு போய் மிரட்டுறது வேற. எல்லாரையும் கேட்டா அரைஞ்சிச்சு, பேய் அரைஞ்சிச்சு ஆன்னு இருப்பான். என்னடா ஆச்சுன்னா இவனை பேய் அரைஞ்சிச்சு. ஏன் இவனை பேய் அறைய முடியல? இவனால முடியாது. அவன் அந்த சிந்தனை போய் மாட்டிக்கிட்டான். அப்போ மூல மந்திரங்கள் இருந்தது, அவங்க காலத்துல செயலோட வச்சிருந்தாங்க. அது வாயில சொல்றதா கைப்பொருளா வாங்குறதா? பிஸ்மில்லா இர்ரஹீம். முதல்ல இருந்து கரெக்டா சொல்லுங்க. இர்ரஹீம். அந்த 3 தான் லா, அதாவது அலிப் லாம் மீம் நெட் வச்சாங்க. அது பெரிய விஷயம். அப்ப அந்த பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம்க்குன்னு ஒரு பொருள் இருக்குமா இருக்காதா? அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய ஏக இறைவனின் அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்ன செய்யணும்? அதுதான் அவர்களுடைய திருப்பெயரால், அவர்களுடைய திருவருளால் அந்த கீழே இருக்கிற 7, 8, 6 நாம உணரணும். அலிஃப்லாம் மீமை உணரல அப்படின்னு சொன்னாக்கா கடைசியில அந்த இஸ்ராயல் ஆகிய யமன் கிட்ட போய் நாம கண்டிப்பா சிக்கிக்குவோம். அந்த கசப்பு ஜலம் வெளியாகி செத்தே போவோங்கிறது தான் உண்மை. அதிலிருந்து விலகுதலாக்கி மீண்டும் அல்லாஹு தாலாவுடைய திருவடியில போய் சேரணுங்கிறதுக்காக தான் அவர்களுடைய திருப்பெயரால் இந்த வேதத்தை எடுத்து தொடணும். அவங்களுடைய அன்பு வச்சுதான் இந்த வேதத்தை படிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தொடர்றதுக்கு லாய்க்கு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? வேத சிகரங்களாகிய மூல மந்திரங்கள் எல்லாம் பிழையுண்டு மங்கி போய். பிழை யார் பண்ணா? அதை எழுதுனாங்களா? அவங்கள பண்ணாங்க? படிச்சவன் பண்ணான். அதாவது நிறைய விஷயங்கள் எந்த வேதமா இருந்தாலும் தனக்கு புரியாதவையெல்லாம் தன்னறிவில் அர்த்தம் பண்ணி அதுக்கு இப்படிதான் ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பி விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு உரிமையானவங்க சர்வ மூல மந்திரத்தையும் தன்னுடைய அவரவருடைய இதயத்துக்குள்ள பிரகாசம் பண்ண வைக்கிறாங்க. சர்வ மூல மந்திர நிரூபிக தவமணி தாயகமாகிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள். வேத சிகரங்கள் ஆகிய மூல மந்திரங்கள் எல்லாம் பிழையுண்டு மங்கி போச்சு, அலட்சியம் செய்ய பெற்று. எல்லாத்திலும் இருக்குது. அறிவோம் நமோ நாராயணாய நமக. இது வைஷ்ணவத்துல இருக்குது. சைவத்துல நமச்சிவாய. ஓம், அந்த ஓம்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்குது. ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவ, எல்லாமே மூல மந்திரம் தான். அவங்க காலத்துல அந்தந்த பாரவான்கள் இருக்கும்போது எடுத்து வைக்கப்பட்டது. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா மங்கி போயிடுச்சு. மங்கி போனது மட்டும் இல்லாம பிழையாக்கி விட்டுட்டாங்க, தப்பா. மந்திரம் இருக்கும், அது மறையாது. சொல்றவன் மறைஞ்சிருவான், செயல் மறைஞ்சு போயிடும். ஆமா, அலட்சியம் செய்ய பெற்று ஜாதி மதங்களின் நீதி நெறி வரன்முறை கோடிகள் எல்லாம் அழுக்குத்து. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நீத நெறி இருக்கு.
இருக்கா இல்லையா? இறைவனுடைய அடையக்கூடிய ஒரு நீத நெறி எல்லா வேதமும் நமக்கு அறிவிச்சிருக்கு. அந்த வேதத்துல வந்து இது வந்து குரான் வந்து தொடத்தகாதது, பைபிள் வந்து ரொம்ப முக்கியம், பகவத்கீதை ரொம்ப முக்கியம், அப்புறம் சைவ வேதாகமங்கள் 18 சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்து டைம் இருந்தா இது ஒண்ணு வேதம் படிக்கிறதுக்கே நேரம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அத்தனையும் வேதத்தையும் படிச்சு கரை காண்றதுக்கு நமக்கு ஆயுசு பத்தாது. ஆனா ஒரே ஒரு சொல்லுல எல்லாமே விளங்கிடுது. தெய்வ வாக்கியத்துல கேட்பாங்க, பகவத்கீதை அப்படின்னா என்ன? பகவானின் உபதேசம். அதுல எத்தனை ஸ்லோகம்? 600 ஸ்லோகம் பண்ணுவாங்க. 1 2 3 4 700. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ன்னு என்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. 700 ஸ்லோகமும் பேசி அதுக்கு விளக்கம் கொடுத்து அவனை வந்து மறுபடியும் வந்து அந்த எல்லையில கொண்டு போய் வைக்கிறதா இருந்தா, ஏன் பகவத்கீதை உருவாச்சு? அர்ஜுனன் வந்து வில்ல கீழே போட்டான். அர்ஜுனன் வில்ல கீழே போட்டான். அவனுக்கு பேரு மாவீரன், வீராதி வீரன், வீராதி வீரன். தெய்வம் அதுல அழகா சொல்லுவாங்க, வீரனுடைய கையாயுதமும் வேங்கையனுடைய கட்டையும் கற்புடைய மங்கையின் கொங்கையும் இறந்த பின் தான் தொட முடியும். தெய்வம் சொல்றது 3. எனக்கு தெரிஞ்சது அது. அதுக்கப்புறம் எத்தனையா இருக்கலாம். என் காதல கேட்டு என் நினைவுல பதிவு வச்சுக்கிறது தான். அப்போ வீராதி வீரன் வந்து உயிரோட இருக்கும்போதே கையாயத்தை கைவிடுறான் அப்படின்னா அவனை வந்து எது அவனை கீழே போட வச்சது? அந்த மரண பயம். அவன் கேட்டா கத்துக் கொடுத்த வாத்தியார் இருக்கிறாங்க, அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லும் போதுதான் அந்த 700 ஸ்லோகமும் சொல்லி அதற்குரிய வியாக்கியானமும் பண்ற. எங்க நடக்குது கேக்குறாங்க. அந்த கீதாபதேசம் எங்க நடக்குது? போர்கள், குருட்சேத்திரத்துல போர்க்களத்தில் நடக்குது. எதிரிகள் அந்த பக்கம் ஆயுதத்தை தாங்கி இவனை மாதிரி வில்லு வச்சுக்கிட்டு ரெடியா, இவனா கீழே போட்டான், அவன் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இவ்வளவும் சொல்லி முடிச்சு பண்ற வரைக்கும் அவன் அடிக்காம இருப்பானா? அப்போ இந்த கேள்வி வந்து ஒரு சிந்தனைக்குரிய விஷயமா நமக்கு சிந்தனையில வருதா இல்லையா? அப்போ அது அல்ல. அப்ப எதுன்னா ஒரே சொல்லு, ஒரு சொல் கீதை. பகவானின் ஒரு சொல் கீதை பவமழி விஸ்வரூபம். அந்த ஒரு சொல்ல நம்ம கேட்டுட்டோம்னாக்கா நம்ம தான் அர்ஜுனன். இதை என்னுடைய சொற்படி புரளாவதனாக நீ ஆகிவிட்டால் இதை மெய்யாக மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன் பிறவியரே. இவங்க வந்திருக்காங்கன்றத வந்து குரான்ல சொல்றாங்கன்னா அதை பார்த்து இது எந்த அடையாளம், அவங்க சொல்ற அடையாளம் எங்கே? அதுல எழுதுறாங்க தேடுகுடகத்துல, பட்டும் பட்டாடையும் பசும்பொற்கடகங்களும் திட்டமாய் அணிந்திரு பாரென்ற திருக்குரான். இவங்களுடைய வருகையை பத்தி ஸல்லல்லாஹு எழுதுறாரு, நிறைய எழுதுறாரு. அந்த பெரிய பாட்டு அது. அதுல ஒண்ணு மட்டும், அதுல இன்னொன்னு எழுதுறாரு, நீதமாம் கும்பல் கும்பல் ஆக உள் நுழைவதை பார்ப்பீர்கள்னு எழுதுறாரு. உள் நுழையிறதுன்னா இந்த வீட்டுக்குள்ளவா, உனக்குள்ள நுழையணும். உனக்குள்ள இந்த தேவ வசனங்கள், அந்த மூல மந்திரத்தினுடைய செயல் விளக்கம் உனக்குள்ள நுழையும் போது நீ நிஜமான இஸ்லாமியன் ஆகிறாய். உனக்கு அந்த இறுதி தருவாயிலே அந்த கசப்பு திட்டு பிணநாற்ற ஜலம் வராது. இது சத்தியம். அப்ப அதை அடையணும்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன வேணும்? இருப்பு வேணும். அந்த இருப்பு என்னங்கிறது தான் மறுபடியும் பார்க்க போறோம். ஜாதி மதங்களின் நீதி நெறிவரன் முறை கோடிகள் எல்லாம் அழுக்குற்று உருக்குலைந்து மாறி வேறுபட்டு உள்ளமை பிரம்மவித்தை என்னும் மேம்பாட்டின் ஜீவ வாழ்வானது. நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? உலக வாழ்க்கை மட்டுமா? இந்த உலக வாழ்க்கையோட ஜீவ வாழ்க்கையும் வாழணும். அப்ப ஜீவ வாழ்க்கை வந்து இன்னதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? அனவரத பாரவான்களுக்கு தெரியும். ஏன்? அவங்க பாடுபட்டாங்க அந்த ஜீவ வாழ்க்கைக்காக.
தூல வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திறம்பட செஞ்சாங்க. அப்படி அவங்க செஞ்சதுனால பேறு பெற்றார்கள். பேறு பெற்றார்கள். தான் பெற்ற பேற்றை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தினாங்க. வேதங்களா இறக்கி வச்சாங்க. அந்த வேதத்துல இறைவனை எப்படி அடையலாம்ங்கிற வழியை சொல்லி வச்சாங்க. அந்த வழிபடி நாம் நடந்தோமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் நடக்கல? தெரியல. ஏன் தெரியல? நமக்கு முன்னாடி வந்தவங்க அதை பத்தி பேசல. எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. தனக்கு தெரியாதவையற்றெல்லாம் எடுத்துட்டு உலக வாழ்க்கைக்கு சாதகமா இருக்கிற அம்சத்தை மட்டும் போதிச்சுட்டாங்க. நீ நேர்த்திக்கடன் பண்ணணும், இவங்களுக்கு குருமார்களுக்கு தட்சணை வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு இருக்குதா, அதை எடுத்து வச்சுட்டாங்க. நீ இதை செஞ்சனா உனக்கு எல்லாம் சரியா போயிடும். இந்த நம்பிக்கையில தான் உலகம் பறந்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற உலகத்துக்கு மத்தியில இந்த சிறு கூட்டம் இதை பத்தி பேசி, அப்பா நீ இப்படி போகக்கூடியவன் அல்ல, இறைவன் தன் சாயலாக உன்னை படைச்சிருக்கான். அப்ப நீ எங்க இருந்தன்னா இறைவனுடைய திருவடியில தான் நீ இருந்த. திரும்பவும் இறைவனுடைய திருவடியை போய் சேரணுங்கிறது தான் அந்த ஜீவ வாழ்க்கையினுடைய நெறிமுறை. அந்த நெறிமுறையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போறியப்பா, வந்துரு, தப்பிச்சுக்கோ. அதுக்கு வழி இருக்கு. வழி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னும் கதவு சாத்தல. இப்போ இவ்வளவு பேர் வர்றீங்களே, இதுக்கு என்ன காரணம்? இன்னும் தௌபாவென்னும் மன்னிப்பு வாசல் அடைக்கப்படவில்லை. அதை அடைச்சிட்டாங்கன்னா அதனுடைய பின்னாடியே வருது, உற்பவம் இருக்காது, முளைக்காது. அப்பா, அதாவது நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி வினைவித்தினி முளைக்க மாட்டேன் என்று ஓதிடும் பார். ஒரு நெல்லு போட்டோம்னா ஆயிரக்கணக்கான நெற்கதிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பூமி விதைக்கே கிடையாது போ. இவன் என்ன பண்றான்? மனிதனை அடிமைப்படுத்தணும்னு சீட்லெஸ் விதை கொடுக்குறான். உயிரை இவனை எடுத்துடுறான். எடுத்துட்டு சீட்லெஸ் விதையை கொடுத்து விளைவிக்கிறான். அந்த சீட்லெஸ் விதையில விளையிற காய்கறியில விதை இருக்காது. விதை இல்லாத ஜீவன் இல்லாத ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கும் ஜீவன் இருக்காது, வித்து இருக்காது. நோய் ரெண்டாவது, வித்து இல்லையே. அங்க ஒரு உயிர்ல இருந்து தானே இன்னொரு உயிரை பிறப்பிக்கிறாங்க. கடவுளுடைய நீதி அதுதானே. அப்படி இருக்கும்போது வித்தில்லாத ஒரு சமாச்சாரத்தை இவன் சாப்பிட்டு ஏன்ட்ட வித்து இல்லை 1 2 இருந்தது, இப்ப ஆயிரக்கணக்கா இருக்குது. செயற்கை முறை கருவுட்டல். இவனுடைய அறிவுல எல்லாத்தையும் பாழாக்கி விட்டுட்டான். இறைவனுடைய போட்டி போட முடியுமா மனிதனால? முடியுமா? பாப்பாரு, ஒரு தட்டுனாருன்னா ஒரு பட்டன் சப்ஜெக்டா க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ். ஒரு குலுக்குதல்ல முடிஞ்சிடுது. இப்ப இவர் பேசினாரு, மலைகள்லாம் இருந்தது சமனுக்காக, எடைக்காக வேண்டி, பாரத்துக்காக. குர்ஆன்ல அந்த வாசகம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அதுக்கு கடகால் மாதிரி மலைகளை படைச்சிருக்கிறாரு. மலைகளையும் கெபிகளையும் வானுயர்ந்த இதெல்லாம், கடலுக்குள்ள கூட மழை இருக்குது. அதை நான் படிச்சேன். அதனாலதான் அவர் சொன்னதுனால எனக்கு அந்த நினைவு வந்தது. இப்ப மலைகள் என்னன்னா, இந்த மண்ணு சரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு மதில் அரணா நிக்குது. இவன் அதுல எல்லாம் ஓட்டையை போட்டு என்னென்னமோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து போல் ஆக்கிட்டான். போல் ஆக்கும்போது அசைவு ஏற்படுது. இப்ப பர்மால மியான்மர்ல நடந்தது போன 15 நாளைக்கு முன்னாடி. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. இந்தியா வரைக்கும் வரப்போகுது. அதனுடைய தாக்கம் சுனாமி வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது எப்போ வரும்? இப்ப வரலாம், நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம், இல்ல வராமலே போகலாம். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? இருப்பு. இதை ஏன் சுத்தி அந்த செக்கு மாடு மாதிரி இருப்பவே சுத்தி வரணும்னா, அந்த இருப்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா இவ்வளவு விஷயமும் நமக்கு எளிது. அதுக்காக தான் நிலம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் நான் பேசும்போது இடையில இருந்தா எனக்கு டைம் இருக்காது. இதுவே எனக்கு டைம் இல்லாம நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
ஜாதி மதங்களின் நீதி நெறிவரன் முறை கோடிகள் எல்லாம் அழுக்குற்று உருகுலைந்து மாறி வேறுபட்டு உள்ளமை பிரம்ம வித்தை என்னும் மேம்பாட்டின் ஜீவ வாழ்வானது அது இப்ப உலகத்தில் ஏது என்கிறவரை மறைந்து அப்புறப்பட்டு ஒன்னு சாவுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குது வாயானா. என்ன பைத்தியக்காரனாயா நீ கேக்குறான். நீ என்ன பைத்தியக்காரனா? மனுஷன் பிறந்தா செத்து போயிடுவாயா, அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போதியா அப்படின்ற உலகத்துல தானே இப்ப நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ பெருசா சொல்றாரு சாவுல இருந்து ஜெயிக்கலாம். அப்போ சொன்னா வேதத்துல இது இருக்குது ஜெயிக்கலாம்னு இருக்குதுன்னா அதெல்லாம் அவங்களுக்குயா, அவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணுவங்கய்யா. நம்ம எல்லாம் பாவம் பண்ண தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான், முயற்சி பண்ண மாட்டேங்கிறான். நானும் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுனால அந்த எப்படி கிடைச்சிது இது அப்படின்னா மரண பயம். இந்த மனம் நம்மளை வந்து சாய்க்க பார்க்கும். அட ஏப்பா நீ இந்த 4ஆம் தேதி சபைன்னு சொன்னாங்களா, விருந்துக்கு போட்டிருக்காங்க, விருந்துக்கு போயிடலாவா, இங்க போனா 2 மணி நேரம் பேசுவாங்க, அது அப்புறம் கூட கேட்டுக்கலாம். இன்னைக்கு நல்லா கெடா வெட்டு விருந்து, நெய் சோறு, நெய் பிரியாணி கும்முன்னு போடுறாங்க, அது போய் இன்னொரு நாளைக்கு கிடைக்காதியா, பணக்கார கோட்டீஸ்வரம் வீட்டு கல்யாணம் அதுக்கு போகலாம் அப்படின்னு நம்மளை சாய்க்கும். அப்போ என்ன தெரியுமா நம்ம நினைக்கணும், கூரான குருவருளை கூர்ந்து போற்றி நம்ம நினைவுக்கு அது வரணும். அருள் கிடைக்குது, இங்க போனா பிரியாணி, அங்க போனா அருள். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு தெரியுமா? அருள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த வாசகம் நம்மளோட கற்பனையில பேசுற விஷயம் இல்லை. இந்த மான்மியம் வந்து ஆதி பிதாவினுடையது. அவங்க பேசுனதை என் சிந்தனையில கொடுத்து பரிமாறிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த விருந்தை வந்து பரிமாறிக்கிறோம். நான் அடைஞ்ச சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், இவர் தூண்டி விட்டுட்டாரு, இல்லாட்டி வேற சப்ஜெக்ட். சரி இருக்கட்டும். அப்போ ஜீவ வாழ்வானது அது இப்ப கூரான குருவருளை கூர்ந்து போற்றி குணமாமங்கரையாற்றில் காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரணபய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நீ இறுக்கி கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும். மெய்வழி சபைக்கு போய் தான் அவனும் பிரியாணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நெய்ச்சோறு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சபைக்கு போயே ஆகணும் அப்படின்னு வந்தா நம்ம இருப்பு, அதுதான் இருப்பு. அப்ப உள்ளமை பிரம்ம வித்தை என்னும் மேம்பாட்டின் ஜீவ வாழ்வானது அது இப்ப உலகத்தில் ஏது என்கிறவரை மறைந்து அப்புறப்பட்டு நித்திய நிமலஞான பிரகாச பொருளாகிய பொக்கிஷமானது இதய இருட்டினுள்ளே புதையென்று போய் கிடப்பதை. எல்லார்கிட்டையும் அந்த பிரகாச பொக்கிஷம் இருந்ததில்ல. அது இருந்ததுனாலதான் இந்த வேதத்தினுடைய சுவை, அது எந்த வேதமா இருக்கட்டும், நிஜம் காணணும்னு தேட்டம் இருக்கும். என்னமோ சொல்றாங்க, ஆனா இது இல்லைங்கிறது புரியுது. வேதத்துல ஒன்றை பத்தி பேசுறாங்க, ஆனா இந்த உலகத்தளவுல இருக்கிற அர்த்தத்துக்கும் அதனுடைய உண்மையான அர்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிந்தனை வந்துச்சா இல்லையா? அவரு ஒத்தையாதான் வந்தாரு, அவரும் ஒத்தையாதான் வந்தாரு. எல்லாரும் ஒத்தையாதான் வரும். சில பேர் தான் 3 4 ஒரே அடியில அடிச்சிடுறாங்க, ட்வின்ஸ் பிறகுறாங்க. ஆனா பலாயிரம் கோடி அணுக்குள்ள நீ ஒத்தையாதான் போய் நுழையிற தாயினுடைய கருவறையில. பல மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்மளோட பயணப்படுது, அதையும் தெய்வம் எழுதுறாங்க. எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வந்து வீழ்ந்தேன், அந்த அரைதனில் அழிந்தது அனந்தானந்தம். ஒருத்தர் 2 பேர் இல்ல, வாக்கி ஒலிநாடால பேசுவாங்க. உன்னோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கோடான கோடி பேர் அல்லவா. அதில் தப்பி பிறந்தவன் நீ மட்டும் தானே. ஏன் அப்படி நீ மட்டும் பிறந்தனா, உன்னை மட்டும்தான், அந்த ஒரு அணுவை தான் அந்த பரமாணு மனுவாக படைக்கணும்னு நினைச்சிச்சு.
அப்படி இல்லைன்னா பிறக்க முடியாது. எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. ஒரு நாள் ஆலயத்துல தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமை வந்து பாதத்தாண்ட வருது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. வந்து பார்க்குறாங்க. அண்ணாங்க அனந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் விட்டுறாங்க. கம்மாயில் தூக்கி போய் போட்டுறாங்க. மறுநாள் வருது, மறுபடியும் கொண்டு போய் விடுறாங்க. 3வது நாள் வருது. டேய், அது மனித பிறவி கேட்குதுடா, கொண்டு போய் சாலோகம்னு சொல்லி கொள்ளுங்கிறான். மல்லாக்கப்பட்டு கழுத்துக்கு சாலோகம்னு போட்டாங்க. தெய்வ உத்தரவு இருக்கு. எந்த ஒரு ஜீவரை பாம்பே அடிக்கிறதா இருந்தா கூட சாலோகம்னு சொல்லி அடி. மெய்வழி மக்கள் ஏன் அந்த சாலோக பதவி கிடைச்சா அடுத்த பிறவி மனித பிறவிக்கு வருவான். அது கேட்குது. எந்த பாவத்தினாலே நான் ஆமையா பிறந்துட்டேன், ஆதிபிதாவே எனக்கு மனித பிறவி கொடுங்க, நான் திரும்ப உங்களை வந்துடுறேன், நான் உங்ககிட்ட வந்துடுறேன். சாபக்கேடு கதைங்களெல்லாம் நிறைய பார்ப்போம் இல்ல? அது மாதிரி இப்ப என்ன அப்படின்னா, அது இப்ப உலகத்தில் ஏது என்கிறவரை மறைந்து அப்புறப்பட்டு நித்திய நிமல ஞான பிரகாச பொருளாகிய பொக்கிஷமானது இதய இருட்டினுள்ளே புதையுண்டு போய் கிடப்பதை தெய்வம் வந்து என்ன பண்றாங்க, வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் எங்களால முடியாதுன்ட்டாங்க. வந்த செம்மல்கள் எல்லாம் எப்பா இந்த கலியன் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கடைசியில எங்க ஜீவனே நாங்க பாழ்படுத்திக்கிற மாதிரி ஆயிடுது, எங்களையே கொன்றுவான் போல இருக்கு, முடியாதுன்னு கைவிட்டாங்க. என்ன பாடுபட்டார், மக்காக்கும் மதினாக்கும் அலைஞ்சாரு. இவங்க தெய்வம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை உடைத்து திறந்து வெளியே கிளப்பி எடுத்து கொடுக்க நாதியற்று. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த, பொக்கிஷம் உள்ள இருக்குது, புதையலுக்குள்ள இருக்குது, பூட்டு இருக்குது, அதை உடைச்சுதான் எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல நாதி இருக்குதான்னா இல்லை. ஆனா கடைசி முகூர்த்தமா அவர் சொன்ன மாதிரி தொங்கு வைக்காம, வள்ளலாரை விட தொங்கு விட்டு தான் கட்டியிருந்தார். தலப்பா கட்டிட்டு இருந்தாரு. பின்னாடி அந்த கட்டு தொங்கல் எங்கே தெய்வம் கேட்பாங்க. அந்த ஆளை குத்துற மாதிரி இருக்கிற அந்த கல்கி எங்கே, ஆளு குத்துற மாதிரி அந்த மீசை எங்க, அந்த ஆற்காடு செருப்பு எங்க, பஞ்சகச்சம் எங்கே, வெளிநாடால கேட்பாங்க. அப்ப அந்த கட்டு தொங்கல் வந்து தெய்வம் முடிச்சுட்டாங்க. தொங்குச்சுன்னா ஒன்றும் இருக்குது, முடிச்சுட்டுனாக்கா இதோட இறுதி முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்துக்குள்ள அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாய் நாம வந்திருக்கிறோம். தெருவில் போறவங்களெல்லாம் கூப்பிட்டு தெய்வம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வாங்க அருகதை நமக்கு இருக்கான்னு நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்மளையும் மதிச்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னும் போது நாம் பாக்கியவான்கள். என்ன செய்யணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அசட்டை பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா பழைய கருப்புன்னு ஆயிடும் நம்ம. அப்போ ஆமா, அதாவது அதை உடைத்து திறந்து வெளியே கிளப்பி எடுத்து கொடுக்க நாதியற்று மாறன மரண இருட்பிடிப்பில் சிக்குண்டு அடைபட்டு கிடக்கும் மனுக்கோடிகளாகிய யாவற்றிராலேனும், யாராவது எவ்வளோ 900-800 கோடி மக்கள் தொகை இருக்குது உலகம் பூரா, அதுல நம்மள மாதிரி சில பேரு யாவற்றிராலும், யாரா இருந்தாலும் சரியே, அவங்க கிட்ட என்ன வேணும்ன்றாங்க, அங்கதான் உடைக்கிறாங்க இந்த ரகசியத்தை தெய்வம். யாவற்றிராலேனும் சம்மனசுகளாக விரும்பும் மெய்வழி எனக்கு வேணும், நான் அதற்கு சம்மதிக்கிறேன். ஆதிபிதாவினுடைய இந்த மெய்வழி சபையினுடைய கோட்பாடை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மெய்வழியினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறோம்ல. சம்மனசுகளாக விரும்பும் இருப்பினரை, யார் இருப்புடையவங்க, புரியுதா? இருப்பு இருக்கிற ஆசாமிங்கிறது யாரு அப்படின்னா, இந்த கலிகாலத்துல நம்ம சாவ அந்த கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் ஆகாம நம்மளை மரணிக்க வைக்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருவடியை நம்ம போய் பற்றி கொண்டு இது நமக்கு வேணும்னு விரும்புறோம் பாருங்க, அந்த விருப்பமுடைய எண்ணமுடையவன் தான் இருப்பினர். மற்ற பேரெல்லாம் தரித்திரியர். இந்த வசனம் நம்ம காதல விழுந்த உடனே உண்மையை புரிஞ்சுக்கின கூட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் இல்ல. ஒரு புலி விரட்டிட்டு வரும்போது
ஒரு அடைப்பான ஒரு இடத்துல வந்து உள்ள நுழையாத இடத்துல வந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் இல்லையா? அதை வேட்டையாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, வந்து அவன் ஈட்டி குத்திடுறேன் நான் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, நீ உள்ள போ, நான் காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நமக்கு தெம்பு வந்துரும்ல. அந்த தெம்பு இப்ப நமக்கு இருக்கும். அந்த தெம்பு வரணும்னா அன்புதான் அந்த தெம்பை வர செய்யும். என்ன வர செய்யும்? அதுதான் விருப்பம். விரும்பும் இருப்பினரை அவங்க என்ன செய்யறாங்க? விருப்பம் தந்து இழுத்து. நம்ம அவங்கள விரும்பிட்டோம்னா அவங்க ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த இறுதி தருவாயில நீ சொர்க்கபதி போய் நல்லபடியா அந்த அல்லாஹ்வுடைய திருப்பாதத்தை போய் மெர்ஜாயிடணும். எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் திரும்பவும் போய் நம்ம ஒன்னாயிடணும். ஒரு ஒரு குடத்துல இருந்து இருக்கிற தண்ணியை 2 பக்கம் எடுத்துன்னு போய் 2 டம்ளர்ல எடுத்துன்னு போயிட்டு திரும்பவும் அந்த குடத்துக்குள்ள ஊத்திட்டா தண்ணியை பிரிக்கலாமா? பிரிக்க முடியுமா? அதுபோல பரம அணுவிலிருந்து பிரிஞ்சு வந்த இந்த ஜீவ அணு திரும்பவும் பரம அணுவோட போய் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா பிரிக்க முடியாது அப்படிங்கிறத கூறி நேரம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் இன்னொரு வாக்கியம் இருக்குது, அது அடுத்த சபையில இதையே தொடருவோம். நாம் எல்லோரும் நம் தெய்வத்தினுடைய திருவடியிலே பற்றி பணிந்து அவர்களை விரும்பும் இருப்புடையவர்களாக ஆகி அவர்களுடைய விருப்பமாகிய அந்த இறுதி தருவாயிலே கசப்புத்துக்கு பிணநாற்ற ஜலம் வெளியாகாமல் ஜீவன் அந்த மெய்வாழ்விலே பிரயாணமாகும் மக்களாக மாறி அவர்களுடைய பாதார பிந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து எல்லோரும் அந்த இருப்புடைய மக்களாய் இருப்போமாக என்று கூறிய என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.